கனடாவின் டொரண்டோ நகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை தமிழ் இளைஞன் போலியான கனடா கடவுச்சீட்டை பயன்படுத்திய குற்றத்துக்காக தையுவான் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சிங்கப்பூரிலிருந்து கனடா செல்ல முயன்ற போது ஈவா ஏர் விமான சேவை தரைப்படை ஊழியர்கள் விமான இளைஞனின் கடவுச்சீட்டில் சில சந்தேகத்துக்கிடமான முரண்பாடுகளை அவதானித்துள்ளனர். உடனடியாக அவர்கள் குடிவரவு அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியதை அடுத்து தீவிர ஆவண பரிசோதனையின் மூலம் அது ஒரு போலி கடவுச்சீட்டு என்பது உறுதி செய்யப்பட்டது. விமானத்தில் இரு தடை விதிக்கப்பட்ட போது குறித்த இளைஞன் எதுவுமே தெரியாதது போல் நடித்து எனது ஆவணங்களில் ஏதும் பிரச்சினை உள்ளதா என அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் குடிவரவு அதிகாரிகள் அவரது கடவுச்சீட்டின் பாதுகாப்பு அம்சங்களை சோதனையிட்டதுடன் அவரிடம் சில கேள்விகளையும் எழுப்பினர். விசாரணையின் போது கனடாவின் தலைநகரம் எதுவென்றோ அவரது முகவரியோ அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. மேலும் கனடாவின் தேசிய கீதத்தை பாடுமாறு கேட்டபோதும் அவரால் பாட முடியவில்லை. அதிகாரிகளின் தீவிர விசாரணையை தொடர்ந்து மனமுடைந்த குறித்த இளைஞர் தான் இலங்கை பிரஜை என்பதை ஒப்புக்கொண்டார். பின்னர் தனது உண்மையான இலங்கை கடவுச்சீட்டை எடுத்துக்காட்டிய அவர் சட்டவிரோத ஆட்கடத்தல் கும்பல் ஒன்றுக்கு 10,000 அமெரிக்க டாலர்களை வழங்கி இந்த போலி கடவுச்சீட்டை பெற்றதாக ஒப்புக்கொண்டார். வேலைக்காக சட்ட விரோதமாக கனடாவுக்கு செல்லவே இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உறவினர்களிடம் கடன் வாங்கி இந்த பணத்தை கொடுத்ததால் தன்னை விமானத்தில் ஏற அனுமதிக்குமாறு அவர் அதிகாரிகளிடம் கண்ணீருடன் மன்றாடியுள்ளார். எனினும் சர்வதேச சட்ட விதிகளுக்கு அமைவாக அவர் தாய்வானிலிருந்து அவர் வருகை தந்த சிங்கப்பூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். அன்றைய தினமே சிங்கப்பூரிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். அத்துடன் குறித்த இளைஞன் மீண்டும் சிங்கப்பூருக்குள் நுழைவதற்கு கடுமையான தடையும் விதிக்கப்பட்டுள்ளது.